ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உன் அப்பன் முருகன் இப்போது உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் இப்போது நான் சொல்வது மட்டும்தான் நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே மிக பல பெரிய நல்ல விஷயங்களையும் உன் வாழ்வில் நான் நடத்தி முடிக்கிறேன். நீ ஆசைப்படுறதுனால கருவறையில் உனக்கு மீண்டும் இடம் கிடச்சி உங்கள் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே நீ போகிறது இல்லையா? அதே போல் ஒரு சிலர் நான் சாகவே கூடாது, ரொம்ப வருஷம் வாழணும்னு நினைக்கிறதால கல்லறையை வெறுப்பதால் கல்லறைக்கு போகாமல் இருந்துவிட போவதும் இல்லை. நீ ஆசைப்பட்டா கருவறைக்குள்ள மீண்டும் போகவும் முடியாது. நீ வெறுப்பதால் கல்லறைக்குள் போகாமல் இருந்துவிட போவதும் இல்லை. நீ எத்தனை காலம் இந்த பூமியில் வாழணும் நான் நினைக்கிறேனோ அத்தனை காலம் நீ வாழத்தான் போகிறாய். அதனால் இருக்கும் வரையிலும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ பழகு என் செல்வமே. எந்த சூழ்நிலையிலுமே உனக்கு ஆறுதல் தருவது நம்பிக்கை மட்டும்தான். நீ உன் மேலே நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தோடு இருக்கணும். நான் உனக்கான நல்லது நடக்கும்னு சொல்லிவிட்டேன் அல்லவா? இனிமேலும் நீ ஏன் அளவுக்கு அதிகமாக எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க? முதல்ல உன் மனசில் இருக்க கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் காரணமே நீ இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை தீவிரமாக யோசித்து கொண்டே இருப்பதுதான் என் செல்வமே. யோசிக்கலாம், ஆனால் எல்லாமே ஒரு அளவோடு இருக்கணும். மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை ஆழமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு மனசுக்குள்ள மேலும் மேலும் பல வழிகள் தோன்றும், பல புதிய தீர்வுகள் தோன்றும். ஆனால் எதுவுமே கடைசியில் நீ செய்ய மாட்ட. எப்போவுமே நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். இரவு ரொம்ப நேரம் தூங்காமல் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வை யோசிச்சுக்கிட்டே இருப்ப. அப்போ உனக்கு அப்போது நிறைய வழிகள் கிடைக்கும், நிறைய தீர்வுகளும் கிடைக்கும். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு ஒன்றையுமே நீ செய்ய மாட்ட. ஏற்கனவே என்ன செய்தியோ அதையே தான் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பாய். இதுதான் எல்லா மனிதர்களின் வாழ்விலும் நடக்குது. அளவுக்கு அதிகமாக யோசிப்பது எப்போதுமே உன் மகிழ்ச்சியை கெடுத்து உனக்கான குழப்பங்களையும் அதிகப்படுத்திவிடும் என் செல்வமே. எப்போதுமே பொறுமையா, எளிமையா, நிதானமாக, சுலபமாக முடிவுகளை எடுக்க பழகு. எளிமையோடு இருப்பது கூட ஒரு வகை செல்வம்தான். பொறுமையோடு இருப்பது கூட உனக்கான ஒரு பாதுகாப்பு ஆயுதம்தான். பொறுமையோடு நீ இருக்கும்போது எந்த பிரச்சனையும் அவ்வளவு சுலபமாக உன்னை நெருங்காது. எந்த மனுஷன் தன்னை போல தான் மற்றவங்களும் தான் வாழ்க்கையில் இருக்கிறது போல தான் மற்றவங்களுக்கு கஷ்டம் வரும்னு தன் வாழ்க்கையை உதாரணமாக வைத்துக்கொண்டு இன்ப துன்பங்களை எதிர்கொள்கிறானோ, மற்றவர்களுக்கு துன்ப துயரத்தை உண்டாக்காமல் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறானோ, அவன் நிச்சயமாக சிறந்த மனிதன். அப்படிப்பட்ட சிறந்த பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் என் செல்வமே. யாரோ ஒரு உறவு உன்கிட்ட நல்லா பேசுகிறவங்க பழகுனவங்க இப்போது பேசுகிறதில்லையே நினச்சி கவலைப்படாத. உன்கிட்ட யார் பேசணும் யார் பேசக்கூடாதுங்கிற முடிவெடுக்கக்கூடிய ஆளாக நீ தான் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் கிடையாது என் செல்வமே. உனக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் பேசு. உனக்கு பிடிக்காதவர்களை தூரமாக வச்சுட்டு விலகி விட்டுடு. யார் உன் கூட பேசினா என்ன பேசாட்டி என்ன, அதை பெரிதாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம் என் செல்வமே. உன் கனவுகளையெல்லாம் எண்ணமாக மாற்றவும் எண்ணங்களையெல்லாம் உன் செயல்களாக மாற்றவும் நீ முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். அதை விட்டுட்டு மனசில் 1000 கனவுகளை வச்சுக்கிட்டு அந்த கனவுகளை தினமும் தூங்கப்போது கனவுகளாக மட்டுமே காண்பதும் அதை எண்ணங்களாகவும் செயல்களாகவும் மாற்றாமலும் நீ முயற்சி செய்யாமலும் இருந்தால் எப்படி வெற்றியை பெற முடியும்? நீ எப்போதுமே நேர்மையாக இருக்க, சரியாக தான் எல்லா வேலைகளையும் செய்கிறனா, யாருக்கும் எதற்கும் பயப்பட தேவையும் இல்லை. யார் திட்டுவாங்களோ நினச்சி யாருடைய அதட்டலுக்கும் அஞ்ச தேவையும் இல்லை. நீ எதற்காகவும் யாரிடமும் போய் கெஞ்சவும் கூடாது என்றுதான் உன்னை நான் நேர்மையான வாழ்க்கையை வாழச் சொல்கிறேன். ஒருத்தருக்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த எண்ணம் உனக்குள் இருந்தால் நிச்சயமாக நீ கெட்டு போக மாட்டாய் என் செல்வமே. விட்டு கொடுப்பவர் யாரும் கெட்டு போவதில்லை. நீ விட்டு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக மீண்டும் உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும். நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே. நீ சாப்பிட்ட சாப்பாடும் நீ செஞ்ச தர்மமும் தான் உனக்கு சொந்தமானது. மற்ற எல்லாமே ஏதோ ஒரு சமயத்தில் உன்னை விட்டு விலகி போகும். எப்போதும் உன்னை உண்மையாக நம்பும் மனிதர்களுக்கு நீ உண்மையான ஆளாக, நம்பிக்கையோடு கூடிய ஆளாக இரு. அதை விட்டுட்டு உன்னை நம்புபவர்களிடம் நீ போய் சொல்லாதே என் செல்வமே. ஏன்னா அது மரணத்தை விட மிக மோசமான வழியை உண்டு செய்யும். அதை நீ செய்யும்போது தெரியாது, ஆனால் வேற யாராவது உன்னை ஏமாற்றும் போது அந்த வழியை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள். ஒரு சிலருக்கு நீ எதிரியாய் தெரிந்தாலும் நான் எப்போதும் உன்னை நல்லவனாகத்தானே படைச்சிருக்கேன். நீ நல்லவன் என்று எனக்கு தெரிந்தால் போதுமானது என் செல்வமே. ஓ மனசாட்சிக்கு தெரியும் நீ யாருன்னு. அப்படி இருக்கும்போது மற்றவங்களை நினச்சி நீ ஏன் யோசிக்கிற?
நம்பிக்கை என்பது கண்ணாடி போன்றது தான். அது ஒரு முறை உடஞ்சி போயிட்டா மறுபடியும் அந்த கண்ணாடியை பழைய மாதிரி அழகாக ஒட்ட வைக்க முடியாது. அது பழைய நிலைக்கு திரும்பவும் திரும்பாது. நீ எப்போதும் உன்னை நம்பிய மனிதர்களுக்கு நம்பிக்கையின் ஊன்றுகோலாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை ஏமாற்றி துரோகம் செய்த ஆளாக இருக்கக்கூடாது. மற்றவங்க உனக்கு ஆறுதல் சொல்லலாம், நம்பிக்கை கொடுக்கலாம். ஆனால் அதன் மூலமாக உன் வாழ்வில் வெற்றி வந்துவிடுமா? நீ செயல்களை செய்தால், முயற்சிகளை செய்தால்தானே உனக்கு வெற்றி கிடைக்கும். எப்போதும் உன்னுடைய செயலை வெற்றியான செயலாக மாற்றக்கூடிய ஆளாக, கடும் உழைப்பை செய்யக்கூடிய ஆளாக இரு. நீ பட்ட அவமானங்கள் எல்லாமே உனக்கு தொடராத அளவிற்கு உனக்கான வெகுமானங்களை நான் தருவேன் என் செல்வமே. அவமானங்களை எல்லாம் அனுபவமாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்து உன்னுடைய வேலைகளை செஞ்சு ஜெயிக்க பாரு. மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு உன்னிடம் பணம் பொருள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆறுதலாக சொல்லுவதற்கு 4 வார்த்தைகள் இருக்கிறது தானே. எப்போதுமே மற்றவர்களுக்கு அன்பான வார்த்தைகளையும் ஆறுதல் வார்த்தைகளையும் பேசி பழகு. நீ வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் வெளியில் தேட வேண்டாம் என் செல்வமே. அது உனக்குள்ளதான் இருக்கு. மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் எல்லாமே ஒருபோதும் தீர்ந்து விடப் போவதில்லை. ஏன்னா நீ என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டால் அதை செய்து தர நான் தயாராக இருப்பேன். அதை உனக்கு நிறைவேற்றி கொடுத்த பிறகு மீண்டும் கொஞ்ச நாள்லே இன்னொரு விஷயத்துக்காக உனக்கு தேவை வரும். நீ ஆசைப்படுவாய்தானே. அப்படி தேவைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மனித வாழ்வில் நீ எதை நினச்சும் கிடைக்கலையே, நடக்கலையே நினச்சி சோர்ந்து போகாத. கூடிய சீக்கிரம் உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்ற தயாராக தான் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். அதன் மூலமாக உன் வாழ்வின் மன அமைதியும் சந்தோஷமும் நிச்சயமாக உண்டாகும் என் செல்வமே. யாரோ உனக்கு துன்பத்தை கொடுத்துட்டாங்க, துயரத்தை கொடுத்துட்டாங்கன்னு நீ நினைக்கிற. ஆனால் யார் உனக்கு கஷ்டத்தை உருவாக்கினார்கள் என்ற நீ அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அவர்கள் செய்த பாவத்தின் பலனாக அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த, அதாவது உனக்கு கொடுத்த அந்த துன்பத்தையும் துயரத்தையும் அவர்கள் வாழ்வில் நான் பல மடங்காக கொடுத்தே தீருவேன். நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே. நீ ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுல கூட ஒரு அளவு இருக்கட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது உன்னை நல்லவன்னு வாயார பாராட்டுவாங்க. ஆனால் எப்போதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில், ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னால் அவங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியலை, உதவி செய்ய முடியலைன்னு நீ கொடுப்பதை நிறுத்தி பார்த்தால்தானே அவர்களின் சுயரூபம் உனக்கு தெரியும். அப்புறம் நீ தான் இந்த உலகத்திலேயே கெட்டவன், இந்த உலகத்திலேயே எதிரி, நீ தான் எல்லா செயல்களையும் தவறாக செய்கிறன்னு ஓ மேலே பாரத்தை போடவும் தயாராக இருப்பார்கள். அதனால்தான் மற்றவர்களுக்கு உதவி செய்வது கூட ஒரு அளவோடு இருக்கட்டும் என சொல்கிறேன். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நீ இந்த முருகன் என்னை மட்டும் நினச்சிக்கோ. அதை எப்படியாவது உனக்காக சரி செய்து உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் என் செல்வமே. சின்ன சின்ன செயல்களில் உனக்கு கிடைக்கும் அனுபவங்களை கூட நீ சிந்தனையில் சரியாக சேகரித்து வைத்துக்கொள். ஏன்னா ஏதாவது ஒரு கஷ்டம் உன் வாழ்க்கையில் வரும்போதும், சிரமங்கள் வரும்போதும், பிரச்சனைகள் வரும்போதும் அந்த அனுபவம் தான் உன்னை காப்பாற்றி கை கொடுக்கும். ஓ முருகா.